அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணத்தில் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது முதல் பாகத்தில் 16வது அத்தியாயம்ங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, அந்த கொற்றவை கூத்தில் செம்பாவின் கதையை கேட்டுட்டு இருந்தோம். செம்பா கோவனுடைய காதல் கதையில் வில்லனா யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிள்ளி அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு. அந்த கிள்ளிக்கு செம்பா மேலே ஆசை அதிகமாகுது. தன்னுடைய தந்தையை அழைச்சிட்டு எனக்கு செம்பா வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னுடைய நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ அந்த கதையை சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா, ஒரு பெண் அந்த பாணர் போல் பாணர்கள் தான் முதல் கொற்றவை கூத்தில் பாடல் பாடினது. ரெண்டாவது கொற்றவை கூத்தில் ஒரு பெண் தான் அந்த சடை பின்னி போட்டுக்கிட்டு அந்த கோலத்து நடுவில் உட்காந்து அந்த பறையை அடிச்சுக்கிட்டே அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆவேசமாக வேகமாக இழுத்து அந்த பறையை அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா 4 பெண்கள் சடையை பின்னிக்கிட்டு நிறைய பெண்கள் உள்ளே இறங்கிடுறாங்க. அந்த 2 பக்கம் வகுடு எடுத்து சடை பின்னல் போட்ட பெண் மட்டும் அங்கே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, கதைக்குள்ளே இருக்கிற செம்பா மட்டும்தாங்க 2 சடை போட்டிருந்தாங்க. ஏன் இங்கே அந்த வகை பெண்கள் ஆடலை அப்படின்னு தெரியலை. அவங்க எல்லாம் உள்ளே இறங்கிடுறாங்க. இது உடனே கபிலர் அதை பார்த்துட்டு இருக்கார் இல்லையா இங்கே நடக்கிறத. கபிலருக்கு ஒரு யோசனை வருது. இந்த பெண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்தது போல இருக்கே, ஆனால் எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. சரி, அவர் ஒரு பக்கம் யோசிக்கட்டும். அங்கே உள்ள பெண்கள் நிறைய பேர் இறங்குனாங்க இல்லையா, அவங்க தன் பின்னி இருந்த சடமுடியை உடனே அவுக்குறாங்க. அவுத்துட்டு அப்படியே கூந்தலை நல்லா விரிக்க விட்டுறாங்க. அது தோல் முழுக்க அப்படியே சரிஞ்சு விழுகுது. இதையெல்லாம் கபிலர் பார்த்துட்டே இருக்கும்போது திரும்ப கதையை தொடங்குறாங்க அந்த பெண். அந்த உரையுறை விட்டு கிட புறப்பட்டுருச்சுங்க. ஏன் அப்படின்னா, அங்கே நம்ம அந்த இருக்கிறவர் நம்ம செம்பாவை பின்தொடர்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோருக்குமே தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கோடை வெயில் நல்லா தகுத்துட்டு இருக்குங்க. அவங்க அதற்கேற்ற நிலப்பகுதியை பார்த்து கிடையை செலுத்தி போயிட்டு இருந்தாங்க. தோழியை பார்த்து பம்முனபடி அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்காரு நம்ம கோவன். அவனது பம்மலுக்கான காரணம் செம்பாவுக்கு முதல்ல புரியலை. நிலை கொண்டு தங்காமல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இது கிடைக்கோவன் மறைஞ்சு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு பிற்பகல் நேரத்தில் தோழி நாணல் கூடையில் பென்சாந்து உருண்டையை தூக்குனபடி கிடையின் பின்புற ஓரத்தில் வந்துட்டு இருந்தா. முன்புறத்தில் இடது ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தார் நம்ம கோவன். அவனது தோளில் ஒரு கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அது தோளில் வச்சுட்டு தான் வர்றாரு. தாய் பசும் அப்படி நாவால் வருடிக்கிட்டே வருது அந்த குட்டியை. அந்த கன்று துள்ளி விடாதபடி தனது கால்களை தனது 2 கைகளாலையும் அப்படி இறுக்கி பிடிச்சு நடந்து வந்துட்டு இருக்காரு நம்ம கோவன். அவனை கடந்து செம்பா, அப்புறம் தாய் பசு கத்தும் ஓசை, இதோடு சேர்ந்து வலப்புற இடுப்பில் 2 விரல்கள் கொண்டு ஒரு நிமிண்டு அப்படி நிமிண்டுறாரு. உடனே அந்த பால் பீச்சு விரல்கள் மூங்கில் நாரை விட வலி மிக்கது இல்லையா. நிமிண்டிய விரலை எடுக்க முன்னாடி அப்படி துள்ளி வில்லை போல வளைஞ்சிட்டாரு நம்ம கோவன். அவனை தாண்டி குதித்து ஓடியது தோளில் கடந்த குட்டி. அது வேறு திசை பக்கம் ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாய்ந்து போய் நம்ம கோவன் அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதை பிடிச்சிடுறாரு. விழுந்தவன் அருகில் அப்படி புன்முறுவலோட மண்டிட்டு உட்கார்ந்துருக்கிறா செம்பா. அவன் பிடியிலிருந்து குட்டியை விடுவித்துடுறா. அவளது பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள அவன் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது முயற்சி பலிக்கலைங்க. முயன்றாலும் அது நடக்காது அப்படிங்கிறது நம்ம கோவனுக்கு தெரியும். கிடைமாடுகள் அவங்கள சுற்றி அப்படி விலகி நடந்துச்சு. அவளின் கன்னத்தை அப்படி வாளால் தட்டி விட்டது போல கிடாரி ஒன்று வருது. பறவைகள் மொச்சு கிடக்கும் நாணல் கூடையை அப்படி தூக்கி வந்த தோழி அந்த கிடையை பார்க்குறா. 2 பேரையுமே காணாம். யாரை அப்படின்னா, நம்ம கோவனையும் காணாம், செம்பாவையும் காணாம். இதை இங்கே வச்சுட்டு இவங்க 2 பேரும் எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அவளால் எந்த பகுதியையும் உற்று பார்க்க முடியலைங்க. இளங்கன்று வயிறு நிறைய பால் குடிச்சு முடிச்சிருந்துச்சு. கோவன் மறுபடியும் கன்றை தோளில் தூக்கிட்டு எந்திரிச்சு வர்றாரு. செம்பாவும் அவன் கூட வர்றா. அவள் இன்னொரு முறை கேட்டா சொல்லு, நீ இடைக்காவல் இருக்க முடியும், இதழுக்கு காவல் இருக்க முடியாதுன்னு அப்படின்னு செம்பா சொல்கிறான். உரசி நகரம் கிடை வாழ்க்கை எந்த நேரமும் காதலை பற்ற வைத்தபடியே இருந்திருக்குங்க. அவங்க எங்கே போனாலும் மாட்டை ஒன்றா தான் அழைச்சிட்டு போகணும். அப்படிங்கிற போது காதல் அதிகமாகத்தானே செய்யும். அப்படி தான் அவங்க 2 பேருக்குள்ளே காதல் அதிகமாயிட்டே இருக்குது. கடையப்பட்ட தயிர் மத்தின் விளிம்புகளுக்கு இடையில் விரல் தேய்த்து வெண்ணெய் எடுப்பது போல் அப்படி திரள காதலை எடுத்துக்கொண்டே நடந்திருக்காங்க நம்ம செம்பாவும் கோவனும். அவங்க சற்று கவனக்குறைவாக இருந்தாலும் தோழி அடிக்க வருவதாக நினச்சி
புது மத்தை கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே இன்னொரு பஸ்ஸு கன்றை என்றும் துள்ள முடியாதபடி கோவன் கன்றையும் செம்பா அவனையும் பிடித்தபடி தான் எப்போதும் போயிட்டே இருப்பாங்க. அவ்வப்போது விரல்கள் நிமிண்டி திரியின. விலகும் கிடைக்கு இடையில் நிலந்தொட்டு காதல் துள்ளி 2 பேருக்கும் அதிகமாகவே எழுந்துச்சுங்க. அந்த கிடைக்கு பின்னாடி ரொம்ப தூரத்தில் குதிரை வீரர்கள் சிலர் பல நாட்களாக வந்துரும் போகிறதுமா இருந்திருக்காங்க. அது எதுக்குன்னு நமக்கு தெரியும், நம்ம கோவனுக்கு தெரியாது. அவங்க செம்பாவின் பார்க்குறதுக்காக செம்பாவின் மீது ஆசைப்பட்ட அந்த கிள்ளி தான் குதிரை வீரர்களோட தினம் வந்துட்டு போகிறது. செம்பாவை எப்போ பார்த்தாலும் வாய் விளந்து பார்த்துக்கிட்டே அந்த கிள்ளி நின்றுட்டு இருந்தபோது அவனுடைய தந்தை இருட்டுக்குள்ளே இருந்த கிடை மாடுகளை தான் வாய் விளந்து பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம போன அத்தியாயத்தில் கேட்டோம் இல்லையா? அது ஏன் அப்படிங்கிறதே நான் சொன்னேன். மாடுகளின் கொம்புகளுக்கு இடையில் கயிறு முறுக்கி கட்டப்பட்டிருந்த அந்த நெற்றி பட்டத்தில் இளம் சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, கருஞ்சிவப்பு இந்த மாதிரி பல 5 வண்ணங்களில் கற்கள் ஒளிவிட்டு இருந்துச்சுல, அது அவனால் நம்பவே முடியல. அதைத்தான் அவனுடைய கண்கள் பார்த்துட்டே இருந்துச்சு. மாளிகைக்கு அழைச்சிட்டு போய் மகன் அப்படி கட்டி தழுவி முத்தமிடுறாரு அவருடைய தந்தை. இருளையும் சுடர் போல ஒளிரும் அப்படின்னு நீ சொன்னபோது பெண்ணை சொல்கிறாயோ அப்படின்னு நான் தவறாக நினச்சிட்டேன்டா தம்பி. எல்லாம் மணிக்கற்கள், யாருக்கும் கிடைக்காத மணிக்கற்கள், அவற்றை நாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி அணைச்சிட்டு உடனே இதெல்லாம் எங்கே இந்த கல்லெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சிட்டு வாங்க அப்படின்ட்டு நிறைய குதிரைப்படை வீரர்களை அனுப்பி விட்டுறாரு அவருடைய தந்தை. போய் வந்தவங்க சொல்கிறாங்க, அவர்களின் ஊர் இருக்கும் மலை முழுவதும் இந்த கல் கிடக்குதான், அதை வச்சு தான் மாட்டுக்கு பட்டம் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீரர்கள் குதிரை வீரர்கள் நிறைய பேர் போனாங்க இல்லையா, அவங்க தெரிஞ்சுட்டு பதில் சொல்கிறாங்க. அவங்களின் மலை எங்கும் கிடப்பது மணிக்கற்கள் அப்படின்னு அந்த மூடர்களுக்கு தெரியலைங்க. நம்ம இந்த 200 கற்களோடு ஏமாந்து விடக்கூடாது, இந்த கிடையை பின்தொடர்ந்தே போங்க, அந்த ஊரை அடைஞ்சதும் செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்களை மறுபடியும் அனுப்புறாரு. 200 கல்லோடு விட்டுறாதீங்க, ஊர் ஃபுல்லாக போய் அந்த கல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. உடனே இவங்களும் அந்த குதிரை வீரர்கள் கிளம்புறாங்க. ஒரு நாள் மாலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கிடைக்கு இந்த வெண்சாந்து உருண்டையை தோழி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது செம்பாவையும் அழைச்சிட்டு வர்றா. செம்பாட்டை இதை நீ வச்சுக்கோ, நான் போய் அந்த ஓடையில் நீரை அருந்திட்டு வர்றேன் அப்படின்னு கொடுத்துட்டு அவள் தலை மாற்றிட்டு இவ கிளம்பிடுறான். கூட மாற்றுவதை ரொம்ப கவனமாக செய்யணும் இல்லையா? வெண்சாந்து உருண்டைகள் தோலில் சிந்திருச்சு அப்படின்னா அவத்த கையால் தட்டு முன்னாடி பறவையின் அழகு நம்மளை கொத்திடுமாங்க. காக்கை கொத்துனா தோலில் சிறு கீறல் ஏற்படும். மைனாவின் அழகோ சிறு துளையிட்டே எடுத்துருமா, அந்த ஓட்டை போட்டுருமா. அதனால அதுவே மரங்கொத்தியாக இருந்தால் காயம் 1 வாரம் நமக்கு ஆறாது. அப்போ எப்போ கூட மாற்றினாலும் கவனமாக தான் மாற்றணும். பறவை கூட்டம் இப்போ செம்பாவின் தலையை சுற்றி அப்படி வந்துட்டே இருக்கு. பறவைகளின் இடைவிடாத கீச்சொலிக்கு இடையில செம்பா கூப்பிட்டது கோவனுக்கு கேட்கலங்க. முதுகுலே அப்படி சுல்லுன்னு கல் விழுந்த பிறகுதான் அப்படி திரும்பி பார்க்குறாரு நம்ம கோவன். தோழியை சுற்றுமுற்றும் பார்த்தபடி செம்பாவின் பக்கத்தில் நம்ம கோவன் வர்றாரு. ஏன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அவங்க தோழிக்கு கொஞ்சம் பயம் இல்லையா கோவனுக்கு. நீ ஒன்றுமே இடைக்காவலுக்கு வந்தாலுமே நான் இதழ் காவலுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. அதனால சுற்றி முற்றி பார்த்துட்டு நம்ம செம்பாக்கு பக்கத்தில் வர்றாங்க. உடனே அவ கூடையை அவன் தலைக்கு மாட்டிடுறான். அவள் தலையிலேருந்து கோவனுடைய தலையில் அந்த வெண்சாந்து உருண்டை இருக்குல்ல, அதை தூக்கி வச்சிடுறான். பறவைகள் தேனீக்கள் மொக்கிறது போல் 2 பேரையும் சுற்றி சுற்றி அப்படி படபடத்து மொச்சிட்டே இருக்குது. உடல் மேல் சிந்திய வெண்சாந்து உருண்டை பறவைகள் கொத்தி எடுக்கிறதுனால அவன் இப்படி நெளிந்தும் வளைந்தும் பாடாய் படுகிறான் அப்படின்னு பார்த்தவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பசுக்களுக்கு இடையில் படர்ந்ததை போல் பறவைகளுக்கு இடையில் இவங்களுடைய காதலும் படர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்குங்க. உடனே பசுக்கள் விலகி நடக்கவும் பறவைகள் கூடி பறக்கவும் இவர்களுக்காகவே கற்றுக்கொண்டது போல இருந்துச்சு. குருவி ஒன்று அவர்களின் இதழை கொத்தின பிறகுதான் செம்பா அவனை விட்டு விலகி நீரருந்தி வருவதாக சொல்லிட்டு ஓடையை நோக்கி வேகமாக போயிடுறான். தோழி போன அதே ஓடைப்பாதையில் அவள் நடந்தபோது எதிரில் வந்துட்டு இருந்திருக்கான் தோழி. பறவையின் இறகு ஒன்று கண்ணில் விழுந்துருச்சுங்க. ஊதி விடு அப்படின்னு சொல்லிட்டு தோழியிடம் முகத்தை நீட்டுறா செம்பா. அவள் இடது கண்ணத்தை பிடிச்சு கண்ணுக்குள்ளே ஊத போகும்போது தான் செம்பாவுக்கு நினைவு வருது. பதிந்து கிடக்கும் பல் தடத்தை அவள் பார்த்துடுவாளோ அப்படின்னு நினச்சிட்டு சட்டனை கண்ணத்தை அவள் கையிலிருந்து விலக்கி சரி சரியாயிடும் அப்படின்னு செம்பா அந்த கண்ணை போய் காட்டலைங்க தோழிக்கிட்ட. தோழியோ இன்னும் ஊதவே இல்லையேடி, அதுக்குள்ளே போதும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செம்பாவின் முகத்தை 2 கையால் அழித்து பிடித்தி அப்படி முகத்தை அப்படி நிறுத்துறா. செம்பா அதிர்ச்சியோடு அவளை பார்க்குறா. திரும்பி பார்க்காத, குதிரைகள் இன்னும் நம்மளை பின்தொடர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோழி சொல்கிறாங்க. தோழியின் சொல் செம்பாவை கொஞ்சம் இடியனை தாக்கியிருக்குங்க. கலங்கி இருந்த கண்களை பார்த்த தோழி தூசி இன்னும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கி அப்படி இழுத்து ஊதி விடுறா அந்த தோழி செம்பாவின் கண்ணை. செம்பாவின் கண்ணீர் துளி அப்படி காற்றில் பறக்குதுங்க. இரவு கிடை பெரியாம்பலை அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த கிடை போட்டிருக்காங்க. கிடையின் திசை வழியை மாற்றி ஊர் நோக்கி நடக்கிறாங்க. துள்ளி குதித்து
கிடை எங்கும் பரவி இருக்கும்படி செம்பாவின் சிரிப்பை அதன் பிறகு கோவன் வந்து பார்க்கவே இல்லைங்க. 2 நாட்களுக்கு ஒரு முறை புதிதாக ஈனும் குட்டியை அவன் தோளில் சுமந்தபடி நடந்துகிட்டே இருந்தான். செம்பா வரவே இல்லை. எப்போதுமே வந்து குட்டியை தூக்கிட்டு பகையில் பொறாமல் இருக்கும் இல்லையா, கோவன் பக்கத்தில் வந்து அப்படி கிள்ளிக்கிட்டே இருப்பாங்க, இடுப்பை ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ செம்பாவே காணாங்க. என்னன்னே வந்து அவனுக்கு புரியவே இல்லை. சரி, எதனால் வந்து இப்போ எல்லாம் வந்து கிடையை கூட்டிகிட்டு நம்ம செம்மலைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது ஏன் அப்படின்னா, நான் அப்போ சொன்னது தான், இந்த கிள்ளிங்கிறவர் பின்தொடர்றாரு அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ நாள் பின்தொடரும் போது கொஞ்சம் பயம் இல்லை, இப்போ அதிகமாக பின்தொடர்றாங்க. அது ஏன் அப்படின்னா, அந்த மாட்டோட தலையில் கட்டியிருக்காங்கல்ல கற்கள், அதை போய் அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு குதிரை வீரர்கள் அனுப்பி விட்டுருக்காரு கிள்ளியோட தந்தை. அதனால இன்னும் அதிகமான வீரர்கள் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, செம்பாவை பார்க்குறதுக்கும் அந்த குதிரை வீரர்கள் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கிள்ளி வர்றார், அது கொஞ்சம் பயம் வந்துருச்சு. உடனே வந்து இவங்க எல்லாமே வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த செம்மலைக்கு. இது வந்து இவனுக்கு பின்னாடி தான் தெரிய வருது. இதை ரொம்ப வந்து அவனால் தாங்கிக்கவே முடியலை. ஏன்னா வெளியே இருந்தது வந்து 12 குடும்பங்கள் வெளியேறிச்சு. இப்போ நம்ம 5 குடும்பங்கள் மட்டும் இப்போ செம்மலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நாளைக்கே வந்து இந்த குதிரை வீரர்களால் ஏதாவது செம்பாவுக்கு ஆபத்துனா நம்ம 5 பேரால் 5 குடும்பத்தால் என்ன பண்ண முடியும், எப்படி நம்ம செம்பாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோவனுக்கு தோணுது. அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த கதையெல்லாம் தெரிஞ்சதோட இதுக்கு ஒரே வழி, நம்ம செம்பாவுக்கும் கோவனுக்கும் திருமணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த செம்பாவுக்கும் கோவனுக்கும் திருமணம் பண்ணுற முடிவு வந்து அவங்க தான் முடிவு பண்ணுறாங்களே தவிர நம்ம கோவன்கிட்ட வந்து திருமணத்தை பற்றி எதுவுமே சொல்லவே கிடையாது. இப்போ வந்து கோவனுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் அந்த குதிரை வீரர்கள்ட்ட இருந்து நம்ம செம்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். செம்மலையோட மேற்குலையும் வடக்குலையும் அடர்ந்த காடுங்க, அதுக்கு எந்த படையும் ஊடுருவியே வர முடியாது. படைகள் வந்தால் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து தான் வர முடியும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கிறாரு. அதை அறிகிறதுக்கு பழகாத தொலைவுக்கு முன்னாடியே நாய் இருக்குல்ல, நிறைய நாய்கள், அதெல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அதோட கொஞ்சம் ஆட்களையும் நிறுத்தி வச்சிடுறாரு நம்ம கோவன். மலை எங்கும் ஒரு சிறுவன் வந்து கோவனை தேடி அலைகிறான். அலைஞ்சிட்டு ஒரு உச்சி வெயிலில் பச்சை குகைக்கில் நம்ம கோவனை பார்த்துடுறாரு. உடனே வந்து கோவன்கிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே பாரு கோவா, இன்னைக்கு இரவுலையே உனக்கும் செம்பாவுக்கும் திருமணமா, அந்த பெரியாம்பல இருக்கார்ல பெரியவர், அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. கோவனுக்கு ஆத்திரமா, இவர் எப்படியாவது நம்ம செம்பாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இப்போ போய் திருமணம் வச்சா இருக்கிற ஆட்களே வந்து கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கும், ஆடுகளும் மாடுகள் கூட கொஞ்சம் 200 தான் இருக்குது. உடனே வந்து இவர் திட்டுறாரு, எல்லாம் தப்பாக முடிவு எடுக்கிறான் அந்த கிழவன் அப்படின்னு சொல்லி கொதிக்கிறாரு. மற்றவர்கள் அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. சிறுவன்கிட்ட மாலையில் மணமேடைக்கு வர்றேன், நீ இப்போ கொஞ்சம் குடிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சிறுவனை போக சொல்லிடுறாங்க. 200 மாடுகளில் கொல்லிக்கொம்பு மாடு 20 இருந்திருக்கு, விரிகொம்பு மாடு 30 இருந்திருக்கு. நெற்றியில் 3 சுழியும் ஒன்று எதிர்க்கும் இடிமேலி மாடு கொஞ்சம் 25-26 இருந்திருக்கு. மற்றவையெல்லாம் சொல்லி கொள்ளும்படியான மாடுலாம் கிடையாதுங்க, ஆனாலும் கொம்பு உள்ள மாடு தான். அவற்றை பயன்படுத்துவதற்கான திட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை வச்சு தான் வந்து அந்த குதிரைகளை ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருக்காரு நம்ம கோவன். உடனே வந்து நீங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே போய் எரிசாற்று பச்சளையை அரைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 இளைஞர்களை அனுப்பி வைக்கிறாரு. அதை கேள்விப்பட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஊர்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் வருது. ஏன் எரிசாற்று பச்சளையை போய் கோவன் வாங்கிட்டு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து கொடுக்கல. குளமே அழிஞ்சாலும் செய்யக்கூடியாத செயல் இது, அப்படிலாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் அதை அரைச்சி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிழவிமார்கள் அம்மாமார்கள் இவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. உடனே இளைஞர்கள் எல்லாரும் மலைக்கு திரும்பிட்டு இந்த மாதிரி விஷயத்தை சொன்னோன்னே செம்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 3 கலையங்களை நீட்டி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமான எரிசாற்று பச்சளையே இருக்குது, நம்ம கோவன் கேட்டிருக்காரு அப்படின்னா அது காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. பொழுதும் கொஞ்சம் இறங்க தொடங்குது. ஊர் முழுவதும் சாணம் மெழுகி கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஊரே கூடி கொண்டாட வேண்டிய திருமணம் இல்லையா, இப்படி கையளவு ஆட்களை வச்சு நடத்த வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குள்ளேயுமே கொஞ்சம் மனசில் வருத்தம் இருக்குது. ஆனால் வாசலில் கோலம் வளர்ந்துருச்சு அப்படின்னா கவலைகள் எல்லாம் காற்றாக பறந்து போகும் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. அதுபடியே எல்லோருமே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. நீராட்டு சடங்கு தொடங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. 4 வீட்டு பெண்களும் செம்பாவை அழைச்சிட்டு போய் ஊரின் மேற்கு பக்க காட்டில் நடுவில் இருக்கும் செங்குளத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. சூரியன் இறங்க தொடங்கினதுமே தூரத்து மேட்டில் கிடைநாய் ஒன்று பாஞ்சு வர்றதை மலை மேலேருந்து கவனிச்சிட்டாரு நம்ம கோவன். திட்டங்களை செயல்படுத்தும் நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிடுறாரு. ஊரார்களை மலைக்கு மேலே இப்போ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு.
பேரோசைக்கும் கூச்சலுக்கும் நடுவில் எல்லோருமே மலை ஏறுறாங்க. செம்பாவை தேடி கோவனுடைய கண்கள் அங்கும் இங்கும் அலைமோதுது. இவ்வளோ கூட்டத்துலேயும் நம்ம செம்பாவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் செம்பா மன நீராட்டுக்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா. இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்ச கிழவனை வெட்டி கொல்லணும் அப்படிங்கிற போல இருந்திருக்கு. ஏன்னா தனியாக அங்கே அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ போய் அங்கே நீராடணும் அது இதுன்னு நம்ம செம்பாவை எப்படியாவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா செம்பாவுக்கு ஏதாவது ஆபத்துனா அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணம். உடனே அங்கே ஓடுறாரு நம்ம கோவன். போகும்போதே அவனுக்கு பிடிப்பட்டது கிழவன் செய்த செயல் ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு. செம்பாவை 4 வீட்டு தோழிகளும் நீராட கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா. உச்சி எடுத்து பின்னிருந்த அவளது ரெட்டை பின்னல் கூந்தலை மெல்ல கலற்றி கோவனின் வீட்டு அடையாளமான 3 சடை பின்னலை பின்ன தொடங்கிட்டாங்க நம்ம செம்பாவுக்கு. உடனே வழக்கமாக இந்த சடங்கின் போது கேலி பேச்சும் கிண்டல் சொல்லுமா செங்குளமே கலங்கி போயிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே நிசப்தமாக இருக்குது. ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயமாகவும் இருக்குது. 4 பெண்களும் 3 பின்னல் சடையை பின்னி முடித்த போது குளக்கரையில் நிற்கிறாரு நம்ம கோவன். அவர்கள் 4 பேரை மட்டும் தனியாக அழைக்கிறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. பென்சாந்து உருண்டை வைக்கப்பட்ட அந்த பழைய நாணல் கூட இருக்குல்ல, அதை ஒரு 9 நிலையில் இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு அதன் மீது கையை வச்சு ஒரு வாக்கு கேட்குறாரு. அதாவது சபதம், இங்கே இதில் ஒரு சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நடந்தாலும் செம்பாவை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது, அவங்க கையில் சிக்காமல் நீங்கள் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியத்தை கேட்குறாரு அந்த 4 பெண்கள்கிட்ட. 4 பெண்களுமே அப்படி பயந்து தயங்கினபடி இருக்க செம்பாவின் கை நாணல் கூடை அப்படி இறுக்கி பிடிச்சு அவனுக்கான வாக்கு கொடுக்குது. கோவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை நோக்கி வேகமாக ஓடிடுறாரு. கோவனுக்கும் நம்ம செம்பாவுக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் காத்துட்டு இருக்கும்போது கோவன் இப்படி ஒரு சபதம் வாங்கினது, சத்தியம் வாங்கினது கொஞ்சம் மன வருத்தமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் அதை திருமணம் பண்ணிக்கிற போகிற அந்த காதல் தேவதையான நம்ம செம்பாவே ஏற்றுக்கிற போது நம்மளை ஏற்றுக்கத்தானே வேணும். சரின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஓடிடுறாரு நம்ம கோவனுங்க. தீப்பந்தங்களோடு அவர்களின் படை கிழக்கிலும் தெற்கிலும் ஊரை சூழ்ந்துருச்சுங்க. அதாவது அந்த கிள்ளிங்கிற சொன்னல அந்த மன்னனோட அந்த அவங்க தந்தை அனுப்பின ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. குதிரை வீரர்கள் எல்லோருமே ஊருக்குள்ளே எதிர்ப்புலாம் எதுவும் இல்லைங்க. ஒரேயூர் படைக்கு வாள் வீசாமலே வெற்றி கை கூடுவது போல இருந்திருக்கு. ஊருக்கும் செம்மலைக்கும் இடையில இருக்கும் இடைவெளிக்கு அந்த படை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவல் காத்துட்டு இருக்காரு நம்ம கோவன். அவன் எதிர்பார்த்த இடத்துக்கு படை சேர்ந்துருச்சு. கொம்பின் உச்சி முனை வால் போல மடிச்சு நீட்டினபடி இருக்கும். கொல்லி கொம்பு மாடுகளை 2 திசைகளுக்கும் 10 என பிரிச்சுட்டாரு நம்ம கோவன். அவற்றின் மூக்கில் பச்சையில் அரைச்சி வச்சிருக்காங்கல்ல, அதை நுழைச்சபடி கயிறுகளை உருவி விட சைகை செஞ்சிடறாரு. உற்று பார்த்தால் தீ நிறத்தில் இருக்கும் அவற்றின் கண்கள். பச்சிலை சாறு மூக்கில் ஏறின போது கண்ணில் பட்ட தீப்பந்தங்கள் எல்லாம் குத்தி கிழிச்சிக்கிட்டு அப்படி நுழைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஓடுது. இடது பக்கமும் வலது பக்கமும் 2 கைகளை விரிச்சது போல கொம்புகள் விரிந்து கிடக்கும். அந்த விரிகொம்பு மாடு 30 உள்ள இறங்கிருச்சுங்க. அவ உள்ள ஓடினாலே 2 பக்கங்கள் உள்ள குதிரைகளின் விழாவினை அப்படி சீவி சரிச்சிரும். அதே மாதிரியே சீவி சரிச்சபடி ஆயிடுச்சு. பச்சளை உருண்டைய 2 காதுகளுக்குள்ளும் திணித்த பிறகு தலையை மறுத்து ஆட்டி ஆவேசம் கொண்டு உள்ளிறங்கி ஓடுதுங்க அந்த மாடு. அவற்றின் மண்டைக்குள் இறங்கும் பச்சிலையின் எரிச்சாறு கனப்பொழுதுல 100 முறை தலையை அப்படி மறுத்தாட்டி வெறி கொள்ள செஞ்சிருக்கு. ரொம்ப தலையாட்டியிருக்கு. ரொம்ப வெறி ஏறிடுச்சு அந்த மாடுகளுக்கு. மீதி இருக்கிற 100க்கும் மேற்பட்ட மாடுகள் அப்படியே சிறப்பு தகுதியற்ற மாடுன்னு கூட சொல்லலாங்க. ஆனால் கொம்பு அதிகமாக இருக்கிறது. அது ஒன்று போதும், பிற மாடுகளை விட வலிமையாக அவற்றை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம கோவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவற்றின் குதத்துக்குள்ளே கைகளை நுழைச்சி இலை உருண்டைகளை அமுக்குறாரு. சிறிது நேரத்தில் அவற்றின் குடல் பிறண்டு தலைக்கு ஏறி வந்துருச்சு. பின்புற கால்கள் அப்படி உதிர்ந்தபடி அவள் வந்த வேகத்தில் பாறைனா உருண்டுச்சுன்னா பார்த்துக்கோங்களே, மாடுகளின் நிலை கொள்ளாத சீற்றம் குதிரைகளை கலங்கடிச்சிருச்சு. தாவி சரிஞ்சு எல்லா மாடுகளும் வேகமாக ஓடுது. பல மாடுகள் கீழேயே விழுந்துடுதுங்க. இடையில உள்ள நாயெல்லாம் கத்துது. மாடுகள் எல்லாம் அவிழ்த்து இப்படி ஓடிட்டு இருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு பெரியவர் பார்த்துட்டே இருக்காரு. கடைசியில் கோவன் ஒரு இறுதி ஆயுதத்தை எடுக்கிறாரு. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையோட பின்புறம் நின்று கொண்டிருந்த அந்த இடிமேலி மாடு இருக்குல்ல, அந்த 26 இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 26ஐயும் மலை உச்சியில் அதாவது வரிசையை நிற்க வைக்கிறாரு. இடிமேல் இடி விழுந்தாலும் அஞ்சாமல் முன்னால் நகரும் மாட்டு இனம்காது. தான் செய்ய போகும் செயலுக்கான கலக்கம் எதுவுமே இல்லாமல் தான் கோவனோட முகம் இருந்துச்சு. பெரிய பெரிய வைக்கோல் கட்டுகளை அவற்றோட கொம்பின் மேலே அப்படி சொருகி கட்டிட்டாரு. 2 திசையிலும் பாய்ந்து இறங்குவது போல அவர் நின்றுட்டு இருக்கும்போது வைக்கோல் கட்டுகள் மேலே தீயை வச்சு கழுத்து கயிறுகளை உருவி விட்டுட்டாரு நம்ம கோவன்க. மிகப்பெரிய மர உருளைகளில் தீயை பற்ற வச்சபடி மலை உச்சியிலிருந்து ஆயிரக்கணக்கானவங்க இறங்கி போனால் எப்படி இருக்கும்,
அதே போல் காட்சியாக தாங்க இருந்திருக்கு. அந்த மாடுகளின் கொம்புகளில் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குங்க. உறையூர் பட கதி கலங்கிய நேரத்தில் எரிந்து இறங்கும் அந்த தீப்பந்தத்தின் தளலில் செம்மலையின் மணிக்கற்கள் எல்லாம் ஒளி வீசி இருக்குங்க. மலை எங்கும் இருந்தும் பல்லாயிரம் பேர் பந்தங்களோடு இறங்குவது போல தாங்க இருந்திருக்கு. இது கோவனாலும் திட்டமிடப்படாததுன்னு கூட சொல்லலாங்க. நிலைமை அதிபயங்கரமானதை உணர்ந்த உறையூர் பட உயிர் தப்பித்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடத் தொடங்கிட்டாங்க அந்த குதிரை வீரர்கள். குறுக்கோ நெடுக்குமா ஆவேசத்துடன் அலையும் கிடைமாடு நிலை கொண்ட இடத்துல அப்படியே எளிதில் வெளியேறவே முடியாமல் தவிக்குது. அவற்றை கடந்து வெளியேற முடியாமல் உறையூரின் முழு படையும் அங்கே அழிஞ்சிட்டு இருக்கு. வலையை தாண்டி மீன்கள் தப்புவதை போல குதிரைகளை தாண்டினபடி நாய்களின் பாய்ச்சல் கூட அங்கே இருந்துட்டு இருக்கு. மிச்ச மீதிய கோவனின் கூட்டாளிகள் உள்ளிறங்கி வெட்டி சரிச்சிட்டு இருக்காங்க. பொழுது புலர்ந்ததுங்க. உறையூர் பட தோற்று ஓடியதை உறுதிப்படுத்திக்கிறாரு நம்ம கோவன். குடல் சரிந்த குதிரைகளும் உறையூர் வீரர்களின் உடல்களும் எங்கும் சிதறி கிடக்கு. அவற்றுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்காரு நம்ம கோவன்க. பெரும் வாள் கொண்டு தலை இருகூறுகளாக பிளக்கப்பட்ட வெறிகொம்பு மாடு ஒன்று செத்து கிடந்துச்சு. மாடுகளை பூச்சிகளும் உண்ணிகளும் கடிப்பதையே பொறுத்து கொள்ள முடியாதவங்க பென்சாந்து உருண்டையை செஞ்ச குளத்தில் பிறந்தவங்க இல்லையா. மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன கீரலும் வந்தால் கூட அவங்க மனசெல்லாம் தாங்காது. இப்போ மாடுகள் அனைத்துமே அழிய போகிறத நினச்சி அவர் கொதிச்சு போகிறாரு. பச்சிலை எரிசாற்ற தங்கையாலே கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறினபடி செத்து கிடந்த மாட்டின் முன்னாடி மண்டியிட்டு அழுகிறாரு நம்ம கோவன். சரிந்து கிடந்த அதன் இருபக்க கொம்புகளையும் பிச்சு எடுக்கிறாரு. தான் செய்ய போகும் செயலுக்கான கலக்கம் எதுவுமே இல்லாமல் தான் அவன் முகம் இருந்துச்சுங்க. சூரியன் அவனுக்கு நேர் எதிராக மேலே எழுந்தபோது 2 கொம்புகளையும் முழு விசையோடு தொண்டைக்குள்ள ஒரே இறக்கிடுறாரு நம்ம கோவன்க. குருதி பொங்கிய போது கண்கள் மங்கி தன்னுடைய சுயநலத்துக்காக நம்ம மாடுகளை பலி கொடுத்துட்டோமே, தான் வளர்த்த மாட்டை தானே அந்த எரிச்சாற்று பச்சிலையை கொடுத்து கொலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி தான் அந்த மாட்டோட கொம்பை தன்னுடைய கழுத்தில் குத்தி தன் உயிரையே மாச்சிக்கிறாரு கோவன். இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. தன்னுடைய காதலிக்காகவும் தன்னுடைய காதலுக்காகவும் தன் உயிரையும் பணைய வச்சு தான் ஆசையாக வளர்த்த மாடுகளுடைய உயிரையும் பணைய வச்ச கோவனை நினைக்கும்போது அழுகதாங்க வருது. இப்படிப்பட்ட அன்பானவங்க கூட சேர்ந்து நம்ம செம்பா பயணிக்க முடியலையே அப்படிங்கிற நினைக்கும் போதும் இன்னும் ரொம்ப மனசு வருத்தமாக தாங்க இருக்குது. இப்போ இங்கே கோவன் இறந்தது அங்கே செம்பாவுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணுன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.